அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் கப்பர்நகூமே, இந்த வார்த்தையை குறித்து மத்தேயு 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். இங்கே ஏன் இந்த கப்பர்நகூமை பற்றி சொல்றார்? நீ எந்த அளவுக்கு நீ வான பரியந்தம் வரைக்கும் நீ உயர்த்தப்பட்டவனா இருந்த கப்பர்நகூமே, நீ பாதாளம் வரைக்கும் நீ தாழ்த்தப்படுவாய். அதாவது இப்போ இந்த கப்பர்நகூமில் செய்த இந்த அற்புதங்கள் எல்லாம் சோதோம் கோமேரா பட்டணத்தில் அக்னினால் எரிச்சாரே, அந்த சோதோம் பட்டணத்தில் செய்திருந்தா கூட இந்த நாள் வரைக்கும் அது நிலைச்சிருந்திருக்கும், அது எரிக்கப்படாமல் இருந்திருக்கும் அப்படின்னு இந்த வருத்தப்படுறார் ஆண்டவர். இந்த காரியம் ஏன் அது வான பரியந்தம்னு ஏன் சொல்றார்? வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே. சரி, இதனை குறித்து ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், இங்கே பார்த்தீங்கன்னா மேசியா என்கிற கிறிஸ்து வருவார். அவர் இப்போ ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரையாகிலும் யோர்தான் நதி ஓரத்திலும் உள்ள புற ஜாதியாருடைய கலிலேயாகிய அந்த தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். வேற எந்த ஸ்தலத்தை குறித்தும் தேவன் வானம் பரியந்தம் வரைக்கும் குறிக்கப்படலை. கலிலேயா தேசத்தை, நப்தலி, செபுலோன் நாட்டை, இது எல்லாமே ஒரே சுற்றுப்புறத்துக்குள்ளாக இந்த கலிலேயா தேசத்துக்குள்ளே இருக்கிற இந்த கப்பர்நகூமை குறித்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானத்தானை பெற்றுக்கொண்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்ட பின்னாடி அவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஜெயிக்க முடியல. அதனால் அவரை விட்டுட்டு போயிட்டான், தோத்துட்டான். ஆனாலும் இங்கே மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனம், நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். இப்போ எண்ணி பாருங்க, அவர் வாசம் பண்ண இடத்துல, அவர் தங்கின இடம், நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலக ரட்சிகர், சகலத்திற்கும் உலகத்தையே ரட்சிக்க வந்த ரட்சிகர் உலாவின இடமல்ல, வாசம் பண்ணது, தங்கின இடம். எப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு ஸ்தலம் கப்பர்நகூம்! ஏனென்றால் முன்பாகவே ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை சொல்லப்பட்டது போல, அவர் ஞானத்தானை எடுத்து பிசாசால் சோதிக்கப்பட்ட பின்னாடி அவர் நேராக முதலாவது அவர் தங்கின இடம். அங்கே சீசலுக்கு சொல்லுகிறார், நரிகளுக்கு கூட ஒரு குகை இருக்கும், ஆனால் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று. அப்படிப்பட்டவர் தான் கப்பர்நகூமிலே தங்கினார், வாசம் பண்ணினார். ஆனாலும் மனம் திரும்பினார்கள் என்றால், இங்கே அந்த காரியத்தில் தான் மத்தேயு
11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை சொல்கிறாரு, வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதமில செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். அவ்வளவு அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களையும் செய்த பின்னாடியும் அங்கு ஒரு ரட்சிப்பை அடையவில்லை. ஆதலால் தான் இந்த கப்பர் நகுமை குறித்து அந்த ஸ்தலத்தை குறித்து சொல்கிறார். மேசியா வருவதற்கு முன்பாகவே தெரிந்து கொள்ளப்பட்டமாக இருந்த தேசமே, அது வந்த பின்னாடியுமாக நீ அதை உணராமல் இருக்கிறியே. உனக்கு கிடைத்த இந்த நல்ல ஒரு பாக்கியமான இந்த நேரத்தை சோதோமுக்கு கிடைச்சிருந்தா ஒருவேளை அந்த சோதம் எரிக்கப்படாமல் இருந்திருக்குமே. இதுதான் இந்த வார்த்தையை குறித்து கப்பர் நகுமை குறித்தும் தேவன் வருத்தப்படுகிறது காரியமே அதுதான். ஏன்னா அன்னைக்கு இந்த கப்பர் நகுமை குறித்து பரலோகமே அறிந்து கொண்டு பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஞானத்தானை எடுத்த உடனே வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலமாக அதை தேர்ந்தெடுத்தது. சரி, இந்த நாளிலும் நம்ம ஆவியான வெளிப்படுத்தின சத்தியத்துக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உடைய நாமம் ஒன்றுக்கே மையம் உண்டாவதாக. ஆமென்.